மழை பெய்யுது மழை பெய்யுது. உங்க பாதை இல்லையா? வழி தெரியாத பக்கி இந்த பக்கம் பா. உங்க கூட வந்தா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. டைரக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. பிக் ட்ராக் வந்துட்டு 7 மைல்ஸ், அதாவது 11 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் போடலான்னு இருக்கோம். க்ளவுட்ஸ் மேலே ஏறி போவோம் நம்ம. ஸோ பாதை எல்லாமே இப்படிதான் இருக்கும், பாறையை தாண்டி போற மாதிரி. பாத்துப்பா, மழை கொஞ்சம் பெருசா தான் பெய்யுது. பெய்ய பாருங்க எப்படி கொஞ்சம் உள்ள கொஞ்சம் போகுது தண்ணிலாம். கடவுள் தான் காப்பாற்றணும். ஸோ இந்த மாதிரி இடம் தான் இந்த பாதையை கொஞ்சம் கடினமான பாதையா மாத்துறது. என்னப்பா ஓகேவா? யா, இது பார்க்க உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமானது. இந்த வியூ சூப்பரா இருக்கு. என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடைந்த நோடி போதும் வா வேற என்ன வேணும் வேணும். வெல்கம் டு செகண்ட் எபிசோட் ஆஃப் 3 Peak சேலஞ்ச். ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கு. ஸோ எங்களோட ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நேராக போய் நாங்கள் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு எங்களோட ரூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டலில் மட்டும்தான் வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ இதை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் படி 7:20க்கு பிடிக்கணுமா பஸ்ஸை. இப்போ 8 மணிக்கே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏறிக்க இறங்கணும். ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற டிரைவ் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நைட்டு போய் செக்இன் பண்ணோம் அடுத்த ஹோட்டலில், லேக் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வேகமாக சாப்பிட்லாம். அதுவும் இன்னைக்கு நல்ல நல்ல திங்ஸாக வேறு கொடுத்துருக்காங்க. உட்காந்து நல்லா மெதுவாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட பண்ணணும். உனக்கு 3/4 மணி நேரம் டைம் இருக்கு. ஆனால் பஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஓடணும்ல. போனோம், நீ எப்படின்னா கடைசியில் ஓட்ட தான் வைக்க போற. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஹைக்கிங் போறதுக்குன்னு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த மாதிரி நம்ம ரெயின் ப்ரூஃப் ஜாக்கெட்டு. நிறைய பேர் ஜாக்கெட் மட்டும் போட்டு போயிடுவாங்க, கீழே இருக்கிறத மறந்து போயிடுவாங்க. ஏன்னா கீழே தண்ணி அதிகமா வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ரெயின் ப்ரூஃப் பேண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஹைக்கிங் ஷூஸ். ஸோ இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஆனா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கும். இந்த பேண்ட்டை வந்து நம்ம ஷூக்குள்ள விடக்கூடாது, ஏன்னா தண்ணியெல்லாம் வளைஞ்சு உள்ள போயிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஷூக்கு வெளியே விட்டுட்டு நல்லா லாக் பண்ணிட வேண்டியதான். அடுத்து முக்கியமானது இந்த தெர்மல் ஜாக்கெட்டு. ஸோ இது நம்மளோட பாடி ஹீட்டை வந்து உள்ள நல்லா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது கண்டெயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நாங்கள் பேக்கிங் வீடியோல சொல்லியிருப்போம். இது வந்து மழைக்கு தாங்காது, அதுக்கு தான் இந்த ரெயின் ப்ரூஃப் ஜாக்கெட் முக்கியம் ரொம்ப. இது வந்து அதிக மழையை தாங்கும், பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ டெக்கத்லான்லேயே வந்துட்டு கிளியரா எழுதியிருப்பாங்க எது எவ்வளவு தண்ணிக்கு வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இருக்கிறதுலே தி பெஸ்ட். நாங்க வாங்கும் போது இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, பட் யா கிளம்பலாம். மெயினா இந்த ஹைக்கிங் எதுவுமே தேவை, இந்த ஸ்டிக்ஸ். ஏன்னா இதை வச்சுட்டா நமக்கு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம், போலாம். உங்க பாதை இல்லையா? வழி தெரியாத பக்கி இந்த பக்கம் பா. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? உங்க கூட வந்தா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. டைரக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ பஸ் ஏற இடத்துக்கு வந்தாச்சு. இதான் பஸ் வரும். அதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசா மலை மாதிரி இருக்கா, வெட்டி வெட்டி வெட்டி. இதெல்லாமே ஒரு காலத்துல வந்து குவாரியா யூஸ் பண்ணிருக்காங்க. மலையை வெட்டி இங்கே கல் எடுத்துட்டு போய் வீடு கட்டுறதுக்கு. லேட்டரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால இன்னுமே அந்த குவாரி அப்படியே இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா இது மாதிரி குட்டி ட்ராக் இருக்கும். எதுக்குன்னா கல்லை எடுத்து வர்றதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு தனி ஸ்டேஷனே உள்ள இருக்கு. நாங்க ஹோட்டல் ஸ்டே பண்ணனால அங்கேயே நாங்க வந்து பார்க் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் நீங்க வந்து அதுக்கு வரல, ஜஸ்ட் ஃபார் ஹைக்கிங் மட்டும் வாரீங்கன்னா இந்த லொகேஷன்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்க்கிங் இருக்கு. நான் அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் பாருங்க. இந்த ஸ்னோடவுன் மலையில வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு மேல ரீச் பண்றதுக்கு. பட் வந்து இந்த கிளான்பரஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரூட். இதை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் வந்து இதுல ஏறி இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மொக்கையா இருக்கும்ன்றதுனால லாஸ்ட் டைம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பிக் பாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பாத்து. ஸோ அந்த பாதையில மேல ஏறிட்டு கிளான்பரஸ்ல வந்துட்டு கீழே இறங்கிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்க பண்ண மாதிரியே தான் இந்த டைமும் நாங்க பண்ண போறோம். பிக் பாத்ல இறங்குறவங்களும் இருக்காங்க, பட் அது வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். பிளஸ் ரொம்ப கஷ்டமா வழுக்கு பாறை நிறைய இருக்கும். லாஸ்ட் டைமே ரொம்ப அது கஷ்டமா இருந்தது. அதுல இறங்குறதுலாம் நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நாங்க இதே மாதிரி தான் பண்ணோம். அது எப்படின்னா கிளான்பரஸ் ஊர்ல இருந்து பஸ் ஏறி பிக் பாத்தோட பேஸ் கேம்ப் போயிருவோம். ஸோ அந்த பேஸ் கேம்ப்ல இருந்து நாங்க ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏறும் போதுல கஷ்டமான பாத்துல மேல போயிட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் வரும் போது திருப்பி இந்த கிளான்பரஸ் இந்த ஊருக்கு நாங்க இறங்கி வந்துடலாம். இறங்கினோடனே கார் இருக்கும், எடுத்து டக்குன்னு கிளம்பிடலாம். சூப்பர் ஐடியா பாஸ். அந்த பிளான்ல தான் நாங்க இப்பயும் வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி போகுதுன்னு.
பஸ் எல்லாம் கூட்டமாயிருச்சு. பனி எட்டையா போகுது. எவ்வளவு பேரு, ஆனா எல்லாமே பயங்கர ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. பயங்கரமான ரெயின் ப்ரூஃப் எல்லாம் போட்டு. சும்மா வந்து ஏற முடியாது, ஏற முடியாது. கரெக்ட். ஹைக்கிங் பண்ணி ஏறினா தான் அந்த டாப்பை பார்க்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நாங்கள் வீடியோ சொல்றோம். மேக் டிராவல் ஈஸின்னு எழுதிருக்கேன். ஆனா நாங்க இந்த டிராவலை மட்டும் ரொம்ப கஷ்டமா பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பிக் பாஸோட பேஸ் கேம்ப் பேர் என்ன அப்படின்னா பென்வாய் பாஸ். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்க்கிங்லாம் இருக்கு. பட் யூ நோ அவர் பிளான். இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கும். காஃபி ஷாப்லாம் பக்கத்துல இருக்கு. அந்த YHA பென்வாய் பாஸ்ன்றது தெரியுதா யாருக்காவது? ஸோ அந்த ஹாஸ்டல் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஃபுல்லி புக்டு, ரொம்ப சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா நிறைய மக்கள் இங்க வந்து ஏறுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மேலே ஏறலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பிக் பாத்ல ஏற போறோம். இங்க பாத்தீங்கன்னா பிக் ட்ராக் வந்துட்டு 7 மைல்ஸ், அதாவது 11 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம இப்போ ஒன் வே மட்டும் போறதுனால 5.5 கிலோமீட்டர் ஏறணும். நம்ம இங்க இருக்கோமா, இந்த ஃபாலோ பண்ணி அப்படியே போன்னு வச்சுக்கோங்க. அப்படி டாப்ல போய் இங்கதான் டாப் 1085 மீட்டர்ஸ். ஸோ எங்க பிளான் படி என்ன அப்படின்னா ஒரு மலையும் டாப்புக்கு போயிட்டு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் போடலான்னு இருக்கோம். அதாவது ஒரு சிக்னேச்சர் டான்ஸ் ஸ்டெப். அதை நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. உடனே தள்ளி விட்டு போய் என்ன ஸ்டெப்னு பாத்துட்டு வராதீங்க. வழியில நம்ம டிராவல் பண்ணி போய் மேலே இருந்து ஸ்டெப் போட்டாதான் வந்துட்டு அது ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். பாக்குறவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ நாங்க அவ்வளோ க்ளோஸ் டு த நேச்சரா லைவ்லியா வந்துட்டு இந்த வீடியோ கொண்டு போக ட்ரை பண்றோம். ஸோ எங்க கூடயே சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பேஸ் கேம்ப்ல தான் இருக்கும். அந்த பேஸ் கேம்ப்ல பாருங்க எப்படி ஃபாக் மிஸ்ட் சுத்தி இருக்கு பாருங்க இந்த இடத்துலயே. ஸோ அப்ப மேல யோசிச்சு பாருங்க, போக போக கிளவுட்ஸ் மேல ஏறி போவோம் நம்ம. ஸோ பாதை எல்லாமே இப்படிதான் இருக்கும். பாறையை தாண்டி போற மாதிரி பாத்துப்பா. 1/2 கிலோமீட்டர் நிக்காம நடந்து வந்தோம். மழை கொஞ்சம் பெருசா தான் பெய்யுது. இதெல்லாம் எப்படி தாங்க போகுது நோ ஐடியா. இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, மழை கொஞ்சம் இன்னாதான் இது வடியும். இந்த இப்பயே பாருங்க எப்படி கொஞ்சம் உள்ள கொஞ்சம் போகுது தண்ணி எல்லாம். கடவுள் தான் காப்பாத்தணும். நோடோனியா இப்ப வந்தாலுமே இப்படிதான் இருக்கு. சம்மர் இது, சம்மர்ல இப்படி மழை பெஞ்சா என்ன செய்ய? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாங்க சொன்னது இந்த மாதிரி பாதை தான். இதை வந்து ஏறுறது கூட எப்படியோ தவண்டு ஏறிடலாம். ஆனா என்னாலலாம் இதுல இறங்கணும்னு நினைச்சாலே எனக்குலாம் முடியாது. ஆனா இதுல இறங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடம் தான் இந்த பாதையை கொஞ்சம் கடினமான பாதையா மாத்துறது. என்னப்பா ஓகேவா? யா, இது 2வது பிரேக். ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங் பேஸ் கேம்ப் தெரியுது இங்க இருந்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியான தூரம் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா யூகேவை பொறுத்தவரை இந்த மாதிரி ஹைக்கிங் ட்ரையல்ஸ் அப்புறமா வாக்கிங் ட்ரையல்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கானது இருக்கு. ஏன்னா அதை ரொம்ப பராமரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குன்றத ப்ரொமோட்டும் பண்றாங்க. யூகே மக்கள் வந்து பொதுவா இந்த மாதிரி ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக ஒருத்தவங்க மாத்தி என்கரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இது ரொம்பவே கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர் ஃபிட்னஸ் பத்தி ஐடியா வந்து நிறைய விஷயம் பண்ணணும். அடுத்தவங்களும் என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க பண்ணதோட மட்டும் நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கூட பிறந்தவங்க, உங்க அம்மா அப்பா, பெரியம்மா பெரியப்பா, சித்தி சித்தப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்றத. ஸோ அது வந்து நான் யூகேவை பத்தி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது பிரமிப்பாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஸோ இங்க வந்து ரூட் டிவியேஷன் நிறைய இருக்கும். சிலர் மேலே போகுது, சிலர் கீழே சைட்ல லெஃப்ட்ல போகுது. ஆனா இங்க பார்த்து போட்டுருக்காங்க பாத்தீங்களா, TYG இதான் நம்ம பாதை. ஆல்சோ இங்க பாருங்க எவ்வளோ அழகான லேக்கு. அதுவும் ஒரு பாதை தான். சில பேர் அங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் கஷ்டமான பாதை சூஸ் பண்ணிடுவேன். எவ்வளவுதான் பார்த்து எல்லாமே பேக் பண்ணாலும் நாங்க முக்கியமா ஒரு விஷயம் நினைச்சோம். இந்த பேக் பேக்குக்கு வந்துட்டு கவர் போடணும், பாலித்தீன் கவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மறந்து போச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஆல்ரெடி தண்ணி எல்லாம் நல்லா உள்ள போயிருச்சு. எல்லா டைமும் ஏதாவது ஒன்று மறந்து போயிருது. நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணி பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஹியூமன்ஸ். என்ன பண்றது? சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? உனக்கு அவனு காத்திருக்கு பாருங்க சீகல். ஐயா சீகல், இந்த சீகலுக்கும் எனக்கு போன ஜென்மத்து பகை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதோட நான் ரொம்ப இதா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபிளாஷ்பேக். இருக்கிறதுலே மோசமான கலருன்னு சொல்லுவாங்களா, அது வந்து அந்த சீகல் தான். சிக்கன் பீஸ் எல்லாம் பறந்துட்டு வந்துருங்க. நம்ம கையில வச்சிருந்தா கூட புடுங்கிட்டு ஓடிருங்க. இந்த சீகல் சரியான மோசமான கழுதைங்க. அதுவும் வாத்தம் கலந்தது. வாத்துமா பேச நேரம். ஹாய் சீகல். டைம் இல்ல. உன்னைய பத்தி நாங்க நிறைய வீடியோல காமிச்சிருக்கோம். எங்க வீடியோஸ் எல்லாத்துலயும் நீ இருப்ப. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பழைய லண்டன் வீடியோல இருந்து நீ இருப்ப. பாத்தியா, அது போர் அடிக்குன்னு சொல்லி போயிடுச்சு. நான் பேசினா அதுக்கு போர் அடிக்கும் போல. வாங்க போலாம். கண்ணீர் துவைக்கும் இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி
கட்டி வாழ இதய இப்படிதான் போனதும் பண்ண. கொஞ்சம் கூட பெசராம அதே மாதிரி பண்றலே. போன தடவை நாங்க வந்தப்போ சரியான மழை. அப்பெல்லாம் வந்து நின்று ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க முடியல, தண்ணி கூட குடிக்கணும்னு தோணல, ஏறிக்கிட்டே இருந்தோம். அப்ப கூட இந்த இடத்துல வந்து இப்ப பண்ணாங்க பாத்தீங்களா, இதே மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்தாங்க. ரீல் பைத்தியம், இன்ஸ்டாகிராம் பைத்தியம். அதை நீ சொல்ற. நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். போன தடவைலாம் இந்த வியூ இங்க தெரியவே இல்லை, ஃபுல்லா பனிமூட்டமா இருந்தது. இந்த தடவை நல்லாவே தெரியுது. வீட்டிலே கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். ஏன்னா இங்கே காற்றும் அடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பாதையை பாருங்க, நம்ம வேற போகணும். இதுதான் அந்த வழுக்குப்பாறை, அதுக்கிட்ட வந்துட்டோம். அதை கிராஸ் பண்ணி போனோம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. எங்க தவறுது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. இது பார்க்க உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமானது. எப்படி போறது? தப்பா போயிட்டுனா அடுத்து நம்ம தலைவர் தான். இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப ஈஸியா போறீங்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. இந்த வியூ சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நாங்க ஃபுல்லா லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா நம்ம இப்ப அந்த இடத்துக்கு போகணும். மலை மேல ஏறி அவ்வளவு தூரம் போகணும். மேகமூட்டமா இருக்கு தெரியுமா, அதுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு சமிட். எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, நிறைய தூரம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 5 நிமிஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கையெல்லாம் ரொம்ப குளிருது. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஈவன் இது நனைஞ்சாலுமே கொஞ்சம் வார்மா இருக்கும் கை. ஆல்ரெடி நல்லா நனைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம கை ரொம்ப வீக் ஆயிருச்சு. இந்த மாதிரி குளிர்னால கை ரொம்ப நமக்கு ஆக்டிவா எல்லாம் பண்ண முடியாதா, அதனால போடவே முடியல. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நாங்க அப்பத காமிச்சோம்ல ஒரு மேகமூட்டமான இடம், அதுக்குள்ள நாங்க வந்துட்டோம். அந்த பக்கம் நிறைய பேர் போறாங்க தெரியுதா. டே போய் அப்படி போனோம். அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் சமிட். கரெக்டா எவ்வளவு தூரம் தெரியல, ஆனா ஒரு ஸ்டேஷன் வரும், ரயில்வே ட்ராக் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு தான் வந்துடலாமா? அர்த்தம். ஓகே போலாம். ஆக்சுவலா இப்போ ஒரு சூப்பரான சிச்சுவேஷன்ஸ் அங்க எங்களுக்கு தோணுச்சு. என்ன தெரியுமா, இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம், கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம், அடைமலை வாசம் வந்தார் கையில் கூட இன்றி நாம் நனைவோம், அடையாளம் நாம் தூரப்போ எல்லா தேசத்துக்கும் போய் வருவோம், என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடைந்த நோடி போதும் வா வேற என்ன வேணும் வேணும் பல பழக்கிற பகலா நீ அனல் அடிக்கிற மறந்துட்டியா? கமெண்ட் சொல்லுங்க அடுத்த லைன் என்னன்ட்டு. இப்பதான் இந்த மேல பார்க்கும் போதுதான் கொஞ்சம் அப்பாடான்னு ஒரு மாதிரி ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்டீப்பா போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா இவ்வளவு நேரம் ஒரு ஹோப்லெஸ்ஸா நடந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அப்பாடா பக்கத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமிட்டுக்கு போகிறதுக்கு லைனில் நிற்கிறோம். சில பேர் நம்ம ஊர் மாதிரி கடந்தும் போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் லைனில் நின்று தான் போகிறோம். அதான் சமிட்டு. அதை போய் தொட்டுட்டோம்னா அடுத்து வந்து கடை கீழே இறங்கிடலாம். அது தொட்டோம்னா ஃபர்ஸ்ட் பீக் வந்து முடியுது. ஸோ இங்கே பயங்கர கூட்டமாகவும் இருக்கு சமிட்காக. ஸோ நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா, மழை பெய்யும், கொஞ்சம் கழிச்சு மழை நிற்கும், அதுக்கடுத்து காஞ்சிடும் சொன்னா கரெக்டாக காஞ்சிடுச்சு பார்த்தியா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாடவா? டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் வேலை இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபா. லைன்ல நிக்கிறோம். ஸோ இந்த டைம் நாங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி சாப்பிட போறோம். நாங்க சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கோம். மேலே ஏறும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து கடகடன் கீழே இறங்கிடலாம். டைம் என்ன இப்போ 11:42. நாங்க ஏறும்போது 8:40, இப்போ 11:40 ஆயிடுச்சு. ஸோ 3 ஹவர்ஸ்ல ஏறி இருக்கோம். வந்தாச்சு, தொட்டாச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் பாரா. என் மூக்குல இருக்கிற பனி தெரியுதா என்ன? மூக்கு, வாயி, சைடு கண்ணத்துல தெரியுது. பனி ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமா.
செம குளிர். இப்போ நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா எங்களோட உள்ள போற லேயர் இருக்கு தெரியுமா, இந்த ஹீட் கண்டெயின் பண்ணுன்னு சொன்னோம்ல, அதை வந்து இப்ப போட போறோம். ஏன்னா நாங்க இறங்க போறது வந்து இந்த கிளென்பரஸ் பார்த்து காலையில பஸ் ஏறணும் இல்லையா, அது இந்த ரூட் வந்துட்டு ஒன் வேவே வந்துட்டு 7.5 கிலோமீட்டர். இது வந்து ஒரு மாடரேட் ஹைக் தான், பிக் பாத் மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நோடோன் மலையில இந்த பக்கம் இருக்கிறதுனால காத்து அதிகமா அடிக்கும் இந்த பக்கம். ஏன்னா பிக் பாத் வந்து ரொம்ப காமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால நமக்கு இறங்குறதுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் பிளான் படி 3 மணிக்கு இறங்கணும்னு நினைச்சோம். அட்லீஸ்ட் ஒரு 2:30க்கு வந்து நம்ம எய்ம் பண்ணலாம் இப்போ இறங்குறதுக்கு. அப்பதான் அடுத்த ஊருக்கு போக முடியும். இப்பவே கொஞ்சம் கண்ணை கட்டுறது எப்படா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா. ஓவர் குளிரா இருக்குல்ல. கை எப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. 2 கையில கிளவுஸ் போட்டு அப்படி இருக்கு. நீங்க ஒரு கையில கிளவுஸ் வேற போடாம இருக்கீங்க. ஆமா, அந்த கை பிடிக்க கூட முடியல, கஷ்டமா. மாட்டி விடுவா, இருங்க வரேன், நான் வரேன். இங்க வந்தாதான் ஒரு ஜாக்கெட் போடுறது கூட எவ்வளவு கஷ்டம், ஒரு கிளவுஸ் போடுறது கூட எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இங்க வரவங்க யாருமே போட்டே வந்துடுறாங்க. இதான் அது ரொம்ப ஹீட் ஆயிரும்பா. மேலே ஏறும்போது ஃபுல்லா போட்டிருந்தோம்னா அதுவே எனர்ஜி லூஸ் ஆகும் நமக்கு. ஹீட் அண்ட் டை மாட்டி விடுவா, இருங்க வரேன், நான் வரேன். ஐயோ சாரி, ஃபோர்ஸ் அடிச்சிட்டேனா சாரி வலிக்குதா, சாரிப்பா. ஸோ இதான் அந்த ஹாட் ஹேண்ட்ஸ். இதுல வந்துட்டு அந்த ஏதோ ஒரு ஆக்டிவேட்டட் ஏதோ ஒன்று, அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஃபின்லாண்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபின்லாண்ட் போறப்ப வாங்கினோம் அந்த குளிருக்காக. பட் அது வந்து நாங்கள் நிறைய வாங்கினோம் அந்த டைம்ல. ஸோ இந்த டீ பேக் மாதிரி இருக்குல்ல, இது இந்த மாதிரி வந்து நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். எங்களுக்கு கை பயங்கரமா குளிருது. கொஞ்ச நேரம் மாத்தி வச்சுக்கலாம்னு பாக்குறோம் இதை. A few moments later. ஸோ இதான் வந்து அந்த கிளென்பரஸோட ரூட்டு. இந்த பக்கம் தான் நம்ம இறங்க போறோம். ஸோ நாங்கள் அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஹைக்கிங் பண்ணி ஏறினா தான் அந்த டாப்பை பார்க்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா, அதான் இந்த ட்ரெயின் ரூட். நீங்க இந்த ட்ரெயின் ஜேர்னி எடுக்கணும்னா அந்த ஸ்டேஷன் எங்க இருக்குன்னா, நாங்க பஸ் ஏறணும் பாத்தீங்களா, அங்க இருந்து தான் இருக்கு. அது ப்ரைஸ் எல்லாம் நான் மேல இங்க போடுறேன். ஆல்சோ நீங்க வந்து அது ரெஃப்ரிஜரேட்டர் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து வெதர் டிஃபரண்ட். இன் கேஸ் நீங்க அதிகமா காத்துடுச்சு அப்படின்னா சர்வீஸ் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி சைட்ல செக் பண்ணிட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க டிக்கெட்டை. இப்பதான் கிளியரா இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பாரு மேகம் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. சொல்லவே முடியாது போல இங்க. ஆக்சுவலா எனக்கு மேலே ஏறுறது கூட இந்த 2 குச்சி தேவைப்படாது, வாக்கிங் ஸ்டிக்கு. பட் வந்து இறங்கும் போது எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரி கல் அப்படி சறுக்கிக்கிட்டே வருது தெரியுமா, ஜல்லி கல் மாதிரி. இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லை, இதில் எனக்கு நடக்க தெரியாது. பார்த்து நிறைய டைம் நான் வலிக்கு விழுந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி டைம்லாம். ஸோ அப்பதான் நான் இதோட யூஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் எனக்கு இறங்குறதுக்கு. நம்ம இப்போ மேகத்து லெவல்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டோம். அதனாலதான் இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா இருக்கு. அந்த லேக்கை நாங்க லாஸ்ட் டைமே பார்த்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து போன டைமுமே பெருசா கிளவுட் இல்ல. ரொம்ப தூரம் நடக்கிறோம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச்சா இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாலாம் கிடையாது, போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி. டிஸ்டன்ஸ் அதிகம்னா அதோட இது அதான் 7.5 கிலோமீட்டர்ல, அது 5.5 கிலோமீட்டர் தான். இது 7.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. சோ சேட். எனக்கு மெயின் இதுனா என்னன்னா, நாங்க போயிட்டு திருப்பி அடுத்த லொகேஷன் போனோம். இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணப்போ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. ஏன்னா நாங்க சும்மா அப்படி எடுத்து வீட்டுக்கு போறதுதான் பிளான், அவ்வளவுதான். அப்படிதான் பண்ணுவோம். இப்ப வந்து அதுவும் 9 மணிக்குள்ள அங்க போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போற வழியிலேயே நமக்கு டின்னரையும் பிளான் பண்ணணும், ஃபியூல் ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட் டேக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதையும் பிளான் பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதனால ரொம்ப டைம் கான்சியஸா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா போற மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை. நாங்களே ஒரு இடத்துல கூட உட்காரல, போய்கிட்டே இருக்கோம். நாங்க வாட்டுக்கு ஸ்லோவா நடந்தாலும் நடந்துட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்ல போய்கிட்டே இருக்கோம். A few minutes later. ஃபைனலி நமக்கு ஊர் தெரிஞ்சிருச்சு. நம்ம ரீச் ஆக போற அந்த பேஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கு. அடுத்து ரொம்ப ஃபேமஸான அந்த KGF குவாரி தான் இருக்கு. இவன் ஒருத்தர் குவாரிக்கு பிறந்தவன். போ அப்பதான்
குவாரின்ட்டே இருக்கீங்க. ஏன் போன ஜென்மத்துல குவாரில வேலை பார்த்தீங்களா? இல்ல குவாரியில ஓனரா இருந்தேன். நினைக்கிறேன் எதுக்கு சிறுசா நினைக்கிறேன் பெருசா நான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? குவாரி ஓனர்ல எவ்வளவு கடுமையானவங்க தெரியுமா, எவ்வளவு பேடானவங்க தெரியுமா? அந்த காலத்துல அப்படி இருந்திருப்பேன், யாருக்கு தெரியும். நீ இப்பயே அப்படித்தான்டா இருக்கப்போ. இவன் அப்படிதான் இருப்பான், கொஞ்சம் கடுமையானவன், நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அது அப்படி கணக்கு கிடையாது. வழக்கமா ஒய்ஃப் தான் கொடுமைக்காரங்களா இருப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, உண்மையா இல்லையான்னு. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாது. எத்தனை பேர் இருந்துக்கிறீங்க? எல்லாம் கை தூக்குங்களா? எல்லாம் ஒன்னே மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி பாப்போமா எத்தனை லேடிஸ் கமெண்ட் பண்றாங்க, எத்தனை ஜென்ஸ் கமெண்ட் பண்றாங்கன்னு இதுக்கு பாப்போம். பாரு, மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே இங்க ஆஜராகுங்க. நம்ம ஆண் வர்க்கத்தோட கஷ்டங்களை வந்து இங்க சொல்லுங்க, கொத்தி தீருங்க. போ கிளம்பு, காத்து வரட்டும். ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. எப்படி நீ ஃபீல் பண்ற? நான் கொஞ்சம் டயர்டா தான் ஃபீல் பண்றேன். ஆனா லைக் உடம்புல வலி எல்லாம் எதுவும் தெரியல, அதாவது கால் வலி தெரியல. பட் நாளைக்கு தெரியும். அதுக்கு சில வைத்திய முறையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கும் அதே தான். இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. நைட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு செகண்ட் எபிசோட் ஆஃப் 3 பீக் சேலஞ்ச். சரி முடிஞ்சா அது? முடிஞ்சு 3 பீக் சேலஞ்ச். 3 பீக். ஸோ இந்த ஹைக்கு சாரி, இந்த ஊர் பேர் என்னது? சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதான் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன், அதான் கேட்குறேன். சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஹோட்டலே நாங்கள் ஆல்ரெடி வந்து எபிசோட் 1ல இந்த ஸ்னோடோன் இந்த ஸ்னோடோன் பஸ் பிடிச்சு பிக் பார்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பிக் பாத்தோட பேஸ் கேம்ப். நீ பேசுறது எதுவுமே கேட்கல, கண்டிப்பா தான் அதிகமாக கேட்குது. உங்களுக்கு கேட்க வேணாம், ஆடியன்ஸ்க்கு கேட்கும். காது முன்னாடி நான் தான் போவேன் போயிட்டு இருக்கா. இதுவரை சரி ஓகே என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன. சரி எதுக்கு போறேன்? ஏன் வேலை இல்ல, எல்லாம் talent இல்ல, எல்லாமே கிருபை. உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் போயிட்டோம். எப்படி கத்துறாங்க, கத்திக்கிட்டே வராங்க. குளூர்ல காது வர ரொம்ப கேட்குது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னுமே வந்துட்டு த்ரில்லிங்கான அடுத்தடுத்த ஹைக்கிங் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேக் டிராவல் ஈஸி சேனலை வந்து பாருங்க. பாய்.